யார் யாரெல்லாம் அக்குபஞ்சர் செய்யும் போது அதிக கவனம் எடுக்கணும் அப்படின்னு பார்ப்போம். அதாவது அக்குபஞ்சர் செய்ய போறவங்களுடைய வயது 3 வயதுக்குட்பட்ட குழந்தைகளாக இருந்தாலும் சரி, 70க்கு மேற்பட்ட வயோதிபர்களாக இருந்தாலும் சரி, அக்குபஞ்சர் செய்யக்கூடாது. ஒருவேளை 70 வயதுக்கு மேற்பட்ட வயோதிபர்களாக நீங்க இருக்கிறீங்க, அப்படி இருந்து உங்களுடைய உடல்நிலை ரொம்பவே நல்லா இருக்கு, நல்லாவே ஆக்டிவா இருக்கீங்க அப்படின்னா நீங்க செய்யலாம். ஆனா பொதுவா 70 வயதுக்கு மேற்பட்ட வயோதிபர்களுக்கு செய்யறதில்ல. அதே மாதிரி கர்ப்பிணி தாய்மார்களா இருக்கும் பட்சத்துல பொதுவாக கர்ப்பிணி தாய்மார்களுக்கு அந்த நேரத்துல அக்குபஞ்சர் செய்யறது இல்ல. பட் தவிர்க்க முடியாத நேரங்கள்ல அக்குபஞ்சர் செய்யலாம். அதே மாதிரி ரொம்பவே டயர்டா வீக்கா இருக்கிற ஆட்களுக்குமே அக்குபஞ்சர் செய்யறது இல்ல. ஸோ அவங்களுக்கு அக்கு பிரஷர் தான் செய்வாங்க. அக்கு பிரஷர் பத்தி நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். அதே மாதிரி நீங்க பசியோட இருக்கீங்க, நோன்பு நேரத்துல இருக்கீங்க, விரத நேரத்துல இருக்கீங்க, வயிறு பட்டினியா இருக்குது, அந்த நேரத்துல நீங்க அக்குபஞ்சர் செய்யக்கூடாது. ஸோ மற்ற ட்ரீட்மெண்ட்ல இருந்து அக்குபஞ்சர் வேறுபடுற இதுல தான். ஸோ அக்குபஞ்சர் செய்யும் போது உங்களுடைய வயிறுல சாப்பாடு இருக்கணும். அதாவது லைட் ஃபுட் ஆச்சு எடுத்துட்டு தான் நீங்க அக்குபஞ்சருக்கு போகணும். அதே மாதிரி மதுபானம் அருந்துறவர்களா இருந்தீங்கன்னா நீங்க மதுபானம் அருந்தி முடிய அக்குபஞ்சர் செய்யக்கூடாது. அதே மாதிரி போதைப் பொருள் அடிமையா இருக்கீங்கன்னா போதைப் பொருள் எடுத்த பிறகு அக்குபஞ்சர் செய்யக்கூடாது. அக்குபஞ்சருக்கு மட்டும் இல்ல, அதே மாதிரி நீங்க ஹார்ட் டிசீஸ் உங்களுக்கு இருக்குது, அதாவது இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு பேஸ் மேக்கர் என்கின்ற ஒரு ஒப்ஜெக்டை பொருத்தி இருக்காங்க அப்படின்றா நீங்க அக்குபஞ்சர் செய்யறது அதிக கவனம் செலுத்தணும். முடிந்த வரைக்கும் நீங்க அக்குபஞ்சர் செய்யாம இருக்கிறது நல்லது.